300 பேர்கிட்ட கட்சியில் இணைஞ்சிருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கு இந்த படைபலன் உங்களுக்கு எவ்வளோ இதாக இருக்கும் நினைக்கிறீங்க? இப்போ இல்லை, நம்ம ஒரு ஊராக பயணம் செய்கிறோம்ல, அங்கேயும் கூட்ட மேடைகளில் வந்து நாங்கள் உறுப்பினராக உணர்வோடு இணையன்னு ஒரு சீட்டு கொடுக்குறோம். அதில் பதிவு பண்ணி 300, 400, 500ன்னு மக்கள் சேர்ந்து கொண்டு தான் இருக்காங்க. அது தொடர்ச்சியாக நடக்குது. இப்போ உறுப்பினர் சேர்க்கை முகாம்னு போட்டால் அது குறைஞ்சது 50 பேர், 60 பேர், 100 பேர்னு இணைவாங்க. அது தொடர்ச்சியாக நடக்கும். இது வந்து நம்ம தம்பி இந்த பூந்தமல்லி அந்த தொகுதியில் மட்டும் அவங்க இணைச்சி சேர்த்துருக்காங்க. அது இப்போ நாங்கள் சென்னையில் இருந்தபடியால் இங்கே சந்திச்சிருவோம். இப்போ நாளைக்கு திருச்சிக்கு போகிறேன், பயணமாகுதுனால இங்கே சந்தித்தேன். அது தொடர்ந்து நடக்குது. சென்னை தவிர்த்து இல்லாமல் மற்ற இடங்கள் எல்லாமே திருச்சி, சிவகங்கை உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த முக்கியமான நபர்கள் தான் உங்களோட தம்பின்னு சொல்லப்படுவாங்க. என்னைய சோதனை பண்ணுறாங்க. என்ன காரணம்? காரணம் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச காரணம் தான், ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் இப்படி தான் பார்க்கணும். நம்ம வந்து தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு தொடக்கத்திலிருந்தே மக்கள் பாதையில் ஜனநாயக வழியில் இந்த மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு அரசியல் பேரியக்கம் தான். அவங்கக்கிட்டே பதிவு பண்ணி அவங்கக்கிட்டே சின்ன ஒதுக்க சொல்லி போராடுறோம். மக்களோடு நின்று நம்ம தேர்தலை எதிர்கொள்கிறோம். ரெண்டாவது, கட்சி கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் எல்லாமே அரசு மற்றும் காவல்துறை ஒப்புதலோடு தான் அனுமதி பெற்று நடக்குது. சட்டத்திற்கு எதிராக அல்லது சட்டம் ஒழுங்கு சீர்கெடுக்கிற நடவடிக்கைகளோ செயல்பாடுகளோ இல்லை, எல்லாருக்கும் தெரியும். இதில் உளவுத்துறை இருக்குது, காவல்துறை இருக்குது, அதுக்கு மேலே இருக்குது. இதெல்லாம் வச்சு நீங்கள் கண்காணிச்சுட்டு அப்புறம் திடீர்னு போயிட்டு வீடுக்கு நாங்கள் என்னை சோதிக்கிறோம் அப்படின்னா அது சும்மா தேர்தல் நேரத்தில் சும்மா ஒரு அச்சுறுத்தி பார்க்குறது தான். நியாயமாக வெளிப்படையாக அவங்க சொல்கிறத பாருங்கள். எல்டிடிக்கு நீங்கள் காசு அனுப்புறீங்களா? ரொம்ப நாளாக எல்லாரும் சொல்லி கொண்டு இருந்தது எல்டிடியிலேருந்து எனக்கு காசு வருதுன்ட்டு. இப்போ எல்டிடிக்கு நாங்கள் காசு கொடுக்குறோமான்னு கேட்குறீங்க. இப்போ எல்டிடி காசு கொடுக்கணும். எங்கே இருக்குது எல்டிடியை அழிச்சு முடிச்சாச்சுன்னு நீங்கள் தான் ஊராக போய் சொல்லிகிட்டு இருந்தீங்க. அப்புறம் இப்போ காசு கொடுக்குறது நான் விசாரிக்கிறேன் பாருங்கள். சின்னதாக யூடியூப் வச்சுருக்காங்க. யூடியூப் வச்சு நடத்தி காசு திரட்டி ஒரு இயக்கத்துக்கு காசு கொடுத்துட முடியும்னா இது எப்படி சொல்கிறது பாருங்கள். அது வேடிக்கையாக தான் இருக்குது. நியாயமாக அழைப்பானை கொடுத்து விசாரிச்சிருக்க வேண்டியது என்னை தான். என்னை விட்டு எனக்கு தெரியாமல் என் கட்சியில் என்ன நடக்கும்? கட்சியை வழிநடத்தி போகிற ஆள் நான் தான். அதுக்கு முழு பொறுப்பு நான் தான். சின்ன பிள்ளைகளை அது என் தம்பி துறையாவது ஒரு யூடியூப் வச்சுருக்கான். 2-3 தடவை சிறைக்கு போயிட்டான். மதியம் என் பெரிய பையன் கார்த்திகெலாம் என்ன பண்ணால், இப்போ இந்த விஷ்ணு இருக்கான் பாருங்க, அந்த தென்னகம் விஷ்ணு, அவெல்லாம் எங்கள் கிராமத்தில் போய் 150 காவல்துறையை குறித்து என்ன ஒன்றில் போய் கலைச்சி போட்டு அந்த புத்தகம் ஐயா நெடுமாறன் அவர் எழுதலை பிரபாகரன் பெரும் எழுச்சியின் வடிவம் இருக்குல்ல, அந்த புத்தகம் எடுக்கிறாங்கண்ணே, கொடுத்துட்றா, அப்படியாவது படித்து தெரிஞ்சுக்கிட்டு கொடுத்துட்றான்னு. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு ஒரு சும்மா அச்சுறுத்தி பார்க்குறது தான். நீதிமன்றத்தை உடனே நீங்கள் கட்சி சார்பாக அணுகியிருக்கீங்க. ஆமாம், தேவையில்லாத என்ன பண்ணுவாங்கன்னா, நியாயமாக தெளிவு பெறணும். ஐயம் இருக்குதுன்னா என்னையை கூப்பிட்டு விசாரித்தா உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, இவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, எல்லா கேள்விக்கும் என்கிட்ட தான் பதில் இருக்குது. என்கிட்ட கேட்டு தெளிவிட்டுட்டு போயிடலாம். சும்மா தேவையில்லாமல் 5 மணிக்கெலாம் போய் திருச்சியில் துறை வீட்டிலலாம் மாதரசி 2 பிள்ளைகள் வச்சுட்டு இருக்கு, அவர் வெளியில் வந்துட்டார். அதே மாதிரி தென்னகம்லாம் சிற்றூரில் இருக்கிற ஒரு பையன் விஷ்ணு, கார்த்திக்கு கட்சி அலுவலகத்திலே படுத்துக்கனால நீங்கள் அங்கே போகல. அவனுக்கு அழைப்பாணி அனுப்பிட்டு 5ஆம் தேதி வான்ட்டு. இப்போ நானே 5ஆம் தேதி போகலான்னு இருக்கேன். தனித்தனியாக விசாரிக்கிங்கிறது மொத்தமாக என்னை விசாரிச்சிருங்க. ஏன்னா இது எல்லாத்துக்கும் பொறுப்பு நான் தான். அவன் என்கிட்ட தான் கேட்டுட்டு பதில் சொல்லுவான். அண்ணன் இதுக்கு என்னென்ன பதில் சொல்கிறதுன்னு நானே சொல்லிடுறேன், அவ்வளோதானே. அதனால் அது அவசியம் இல்லைன்றேன். அது அவசியம் இல்லை. அந்த மாதிரி அச்சுறுத்துறதுக்கு அஞ்சுற ஆளுகளும் இல்லை. சட்டத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் நாங்கள் ஈடுபட்டிருந்தால் நீங்கள் நடவடிக்கை எடுங்க. அது எதிர்பார்த்த ஒன்று தானே. இந்த மாதிரி அது ரொம்ப நாளாகவே நானே சொன்னேன். அவங்க என்னையே தான் குறிப்பாங்கன்னு நினச்சேன். இப்படி தொட்டு வருவாங்க. அவர் அமித்ஷா பாராளுமன்றத்தில் பேசுனது உங்களுக்கு கனொலியில் இருக்குது. இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதா அப்படின்னு. இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் எதிரானதுன்னு அவர் சொன்னது இருக்குது. அவங்க நேராக என்னையை தான் குறி வைப்பாங்க. ஒன்றா கை வச்சு தேர்தல் நேரத்தில் தூக்குவாங்க. அது உங்களுக்கு தெரியும். இது எவ்வளோ தூரம் நான் தடையாக இருப்பேன் அவங்க கால் வச்சு நகர்றதுக்குன்னு தெரியும். அதனால் தொடுவாங்க. அது எதிர்பார்த்தது தான். கடைசியாக நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் ஆட்சி வந்தால் T20 நடத்தும் போது ஃபுல்லாக தமிழர்களாகவே இருப்பான்னு சொல்லுவீங்க. அதனுடைய எதிர்விளையாக கூட இருக்கலாம்.
இதில் இப்போ நீங்கள் ஜிஎஸ்கேன்னு ஒன்று இருக்குது. இந்த ஐபிஎல் இதுக்கெல்லாம் யார் கான்ட்ராக்ட் எடுக்கிறா? அரசு நடத்துதான் முதலாளிகள் தானே. இப்போ இப்போ இந்த ஒரு கபடி போட்டி நடக்குதுல்ல, கபடி போட்டி, ப்ரோ கபடின்னு தமிழ் தலைவாசின்னு பேர் இருக்குது. கபடி விளையாட்டு வீரங்க நாங்கள்லாம் எவ்வளோ அவமானப்படுவோம்னு நினைக்கிறீங்க? அங்கே அந்த அணியிலேயே மோசம் ஆடுறது எங்கள் தமிழ் தலைவாசாக தான் இருக்குது. அது யாரோ ஒருத்தர் எடுத்துடுறாரு. அது அமிதாப் பச்சன் மயம் ஒன்று எடுத்துறாரு. ஒரு அணியை எடுத்துக்கிறாங்க. சச்சின் டெண்டுல்கர்லாம் ஒரு தடவை தமிழ் தலைவாசி எடுத்தார். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், சாராய கடையே அரசு நடத்துதில்ல, ஏன் சினிமா எடுக்கக்கூடாது? என்எஃப்டிசி நேஷனல் திரைப்பட வளர்ச்சி கழகம் மாதிரி தமிழ்நாடு திரைப்பட வளர்ச்சி கழகம்னு வச்சு ஒரு 1000-2000 கோடி ஒதுக்கி தரமான திரைப்படங்களை அரசு தயாரித்து வெளியிட முடியாதா? பாகுபலி 1500 கோடி வசூலிக்குதில்ல ஒரு படம். அது மாதிரி பல வரலாற்று போலித்தவனை பற்றி, மருதுபாண்டியை பற்றி, தீரன் சின்னமலை பற்றி, அழகுமுத்துக்கோணம் நம்ம முன்னோர்களை எடுத்து அப்படி ஏன் நம்ம பண்ணக்கூடாது? அது செய்கிறதில்ல. இப்போ ஐபிஎல்னு ஆடுறது இந்த சிஎஸ்கே ஒருத்தங்க கூட தமிழ்நாட்டுக்காரங்க, ஆனால் சென்னை அணி. அப்போ என்னன்னா எங்கள் பிள்ளைகளுக்கு அது விளையாட்டு திறன் குறைவா? அதே தனியார் முதலாளி எடுக்கிறத நானே எடுத்துடுறேன். பூரா விளையாடுற 11 ஊர் எங்கால் ஆடுறா பார்த்துக்குறோம். என்ன கெட்டு போயிடும் சொல்லுங்கள்? என்ன கெட்டு போயிடும்? என் ஆளுக்கு கோடிக்கெல்லாம் ஒப்பந்தம் எடுக்க வேண்டியதில்லை. டேய் நீ வெந்துட்டு வாடா, உன்னை சப் இன்ஸ்பெக்டர் ஆகிறேன்னா முடிஞ்சு போச்சு. உயிரை கொடுத்து ஆடுவான். அது எப்போவுமே தம்பி நாங்கன்னா எங்களுக்குள்ள ஒரு இன உணர்வு இருக்கும் தம்பி. டே நம்ம தன்மானம்டான்னு இருப்பான். கூலிக்கு விளையாடுறவன் என்ன தம்பி ஒற்றுமையாக விளையாடுவேன்? ஈரான்லேருந்து ஒருத்தர் வராரு, ஈராக்லேருந்து ஒருத்தர் வராரு, யாரோ விளையாடுறான். அவன் தமிழ் தலைவாசி வென்றான்னா தோத்தானா அவனுக்கு வேண்டிய 2 கோடி வந்துருச்சு. அப்படிங்கும்போது எங்கள் மானமில் போகுது. அதுக்கு தான் அதை சொல்கிறது. அதை நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம செய்ய முடியும். இப்போ கேலோ இந்தியா இருக்குல்ல, தம்பி போட்டி நடத்துகிறாரு. போட்டியில் பங்கேற்காரன திறனை வளர்க்க ஏதாவது வேலை செஞ்சாரா? கேட்குறது பிரச்சனை. சிற்றூர்களும் பயணம் பண்ணி அங்கங்கே விளையாட்டு போட்டிகள் நடத்த, அதில் திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்து எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு இருக்கா, காலனி இருக்கா, உடை இருக்கா, அதெல்லாம் கொடுத்துருக்கணும்ல. நல்ல பயிற்சியாளர் இருக்காரா, பயிற்சி கொடுத்து திறனை மேம்படுத்திட்டு போட்டிக்கு வான்னு கூப்பிட்டா சரி. சும்மா நான் கேள இந்தியான்னு ஒரு போட்டி நடத்துகிறேன்னா எப்படி இருக்குது? அப்போ அதுக்கு தான் நம்ம சொல்கிறது. நீங்கள் ஒரு நாட்டின் நலன்கிறது எல்லாம் சேர்ந்ததான் நம்பி. கல்வி, விளையாட்டு, இலக்கியம். இலக்கியத்தில் மேம்படும் போது அந்த சமூகம் அறிவார்ந்த சமூகமாக வளருதுன்னு அர்த்தம். ஒரு கட்சியில் எல்லா கட்சியிலையுமே இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அமைச்சு தொடர்ந்து பேச்சுவார்த்தை ஈடுபட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் உங்கள் பாதை தனிப்பாதைன்னு சொல்லி வேட்பாளரோடு அறிவிச்சு இதை பயணிக்கிறீங்க. மற்ற கட்சியெல்லாம் உங்கள் அழைப்பு எந்த மாதிரி இருக்குது? வாங்க இணைந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்லுவாங்களே, எப்படி நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுறீங்க? அவங்களுக்கு தம்பி அவங்களுக்கு நான் வரமாட்டேன்னு தெரிஞ்சு தான் என்னை கூப்பிட்றாங்க. சும்மா கேட்டு பார்ப்போம் தம்பிகிட்ட அப்படின்ட்டு. அதிகபட்சமாக அவங்க எனக்கு முன்வைக்கிறது பணம் தான் முன்வைக்க முடியும். வேறு இல்லை. அதுக்கு எனக்கு அதிகபட்ச தேவை 100 ரூபா தான் சாப்பாட்டுக்கு. அதுக்கு மேலே தேவையில்லை. அது மாதிரி தான் எங்கள் கட்சிக்கு நாங்கள் வாக்குக்கு காசு கொடுக்க போகிறோமா இல்லை ஒன்றும் கிடையாது. சுவரொட்டி அடிக்க காசு, வண்டி வாகனங்களுக்கு எரிபொருள் போட்டுக்கிற, பிள்ளைகள் கூடி இருக்கும்போது சாப்பிட, கொடி அடிக்க, துண்டறிக்கை அடிக்க, இவ்வளோதான். காசு கொடுத்தீங்கன்னா 5000 துண்டறிக்கை 50,000 அடித்து குடிப்போம். இவ்வளோதான் நாங்கள் செய்ய முடியும். அதுக்கான நிதியை மக்கள்கிட்ட இருந்தே நாங்கள் பெற்றுக்கிறோம். அதனால் எப்படி பார்த்தாலும் நான் தனியாக தான் நிற்கணும். இப்போ தம்பி கேட்குறாருல, அன்னை கட்சியில் சேர்றவங்க அந்த துண்டு சீட்டில் எழுதி எனக்கு அனுப்புகிறாங்கல்ல, பின்பக்கம் திருப்பவும்னு. அதை தம்பி எண்ணிட்டு அதை மட்டும் எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு 400 பேர் சேர்ந்தா 250 பேர் 300 பேர் பின்பக்கம் திருப்பவும் குறிப்பு அப்படின்னு பின்பக்கம். இதே மாதிரி போங்க, யாரோடும் சேர்ந்துடாதீங்க. அதுதான் அது. அவனுடைய கனவுக்காவது நான் தனியாக நிற்கணும். தனித்த தத்துவம் இருக்குது. நாம் போய் யாரோடும் சேர முடியாது. நான் ஆடு மாடு வளர்ப்பேன், அது அரசு பணியாமது சிரிக்கிறா, எல்லாம் இயற்கை வேளாண்மைன்ற. ஆடு மாட்டு கழிவு இல்லாமல் இயற்கை உரம் எதுனா உனக்கு புரியல. 9 லட்சம் கோடி பாலின் சந்தை மதிப்பு ஆரம்பிச்சு ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் என்ன செய்ய போகுது? இப்போ எங்கள் அண்ணன் திருமாவளத்துக்குறங்க 3 முறைக்கு மேலே நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிட்டாங்க. இப்போ பல பேர் இருந்துட்டாங்க. சட்டமன்ற உறுப்பினராக மங்களூர் தொகுதியில் ஜெயிச்சே போனாங்க. உதயசூரியன் சின்னத்தில் நின்று 6 மாதம் கூட அவர் இருக்கல, விளையிட்டார். அவர்கிட்ட கேட்டேன், இதுலேருந்து ஒன்றும் செய்ய முடியாது பண்ணிட்டார். 1 சீட்டு 2 சீட்டை வச்சு நாங்கள் என்ன செய்வோம்? வேணா எல்லாரும் தட்டும்போது நாங்களும் மேசையை தட்டலாம். நாட்டை வெல்லணும். அப்போ தான் நம்மளுடைய கனவுன்னு ஒன்று இருக்குது, அதை நோக்கி நகர முடியும். இல்லைன்னா சும்மா மனு கொடுக்கலாம். நாங்கள் ஏதாவது பேசுனா கூட அவை குறிப்பில் வைப்பாங்களான்னு கூட தெரியாது. பேசுகிறதுக்கு நேரம் கொடுக்கணும், அதுவே இல்லை. அப்படிங்கும்போது அது பயன் தராது.
நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் கட்சி அறிவிப்பு வந்து இன்று வெளியாகும் சொல்லியிருக்காங்க. மண்டல மாநாடு நடத்துறதுக்கும் விஜய் திட்டமிட்டுறதா தகவல் இருக்குது. ஒருவேளை அவர் 2026 தேர்தலில் போட்டியிட்டா நாம் தமிழர் கூட கூட்டணி வைப்பு தேர்தல் சந்திக்கிறது வாய்ப்பு இருக்காங்க. ஏன்னா இதுவரைக்கும் இல்லை, அது வந்து இப்போ என்ன கேட்குறீங்க, நான் இந்த தேர்தலில் கூட்டணி இல்லைன்னு சொல்கிறேன். அதான் தம்பி தான் முடிவெடுக்கணும். அவர் என்ன நினைக்கிறாருன்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் வர்றாருங்கிறது முன்னாடி உங்களுக்கு தெரியும். வரும்போது தம்பி வரும்போது தட்டி தான் கொடுக்கணும், வாங்க அப்படின்னு. ஏன்னா இந்த களத்தில் கூடுதலாக ஒருத்தர் வந்து வேலை செய்யும்போது அது வலிமை தான். இப்போ நான் வந்து நான் வந்து தூத்துக்குடியில் போய் 15 நாள் நின்று உதவுனேன். அவரும் வந்து ஒரு நாள் உதவுறாரு. அது ஒரு மற்றவங்களுக்கு முன்மாதிரி. சில நடிகர்கள் வந்து தம்பி உதயநிதிட்ட ஸ்டாலின்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ அவரே வந்து களத்தில் நின்று உதவுறாரு. அதெல்லாம் பிற நடிகர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்குன்னா நல்லது தானே. ஒரு நூலகம் திறக்கிறாரு, படிங்க எல்லாம் புத்தகம் வாங்கிக்கிறாரு. அண்ணன் சொல்கிறத விட புகழ்பெற்ற ஒரு நடிகர் சொல்லும்போது கூடுதலாகவும் போய் சேரும். அதெல்லாம் வரவேற்கத்தக்கது. இந்த தேர்தலுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருந்தாருன்னா நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் வாய்ப்பு அது வரமாட்டேன், வரக்கூடாது. அது பயன் தராது. அது பயன் தராது. எப்போவுமே தலையிலாம் நின்று தண்ணி குடித்தாலும் இந்திய நாட்டை நம்மளால் விட மாட்டான். பெருந்தலைவரையே விடலை. கடைசி ஒரு வாய்ப்பு இருந்துச்சு ஐயா மூப்பனாருக்கு, அதை நம்ம ஆளுகளே விடலை. சரி, இப்படி பாருங்களேன், மன்மோகன் சிங்கு என்ன சிதம்பரம் தகுதியில் குறைவானவர், அவரும் பொருளாதார மேதைன்ற, இவரும் பொருளாதார மேதை. இன்னும் அவரை விட தெளிவாகவும் பேசுவார். எங்கள் அவருக்கு பேசவே வராது. 10 ஆண்டுகள் 2 முறை மன்மோகன் சிங்கை வச்சிங்கல்ல, ஒரு சீக்கியரை ஏன் வச்சிங்க? உங்கள் மாமியாரை கொண்டுட்டாங்க, இந்திரா காந்தியும் கொண்டுட்டாங்கன்னு நம்ம குடும்பத்துக்கு இன்னொரு முறை சீக்கியர்களால் ஆபத்து வரக்கூடாதுன்னு பயந்துட்டீங்க. ஆனால் எங்களை நீங்கள் கவனத்தில் எடுக்கலையே. சரி, ஒரு 5 ஆண்டு மன்மோகன் சிங் கொடுத்தாச்சு, ஒரு 5 ஆண்டு ஒரு தமிழருக்கு சிதம்பரத்துக்கு கொடுப்போம்னு ஏன் கொடுக்கல? அந்த வாய்ப்பும் இல்லை. அதனால அது பெருந்தலைவரே சொன்னது தான். எதுக்கு லால் பகதூர் இந்திரா காந்தியில் நிறுத்திக்கிட்டு நீங்களே நம்ம சொன்னால் ஓட்டு போடுவான், நின்னா போட மாட்டான் அப்படின்னு. அதில் தான் தமிழ் தேசியம் பிறக்குது. நின்னா போட மாட்டான், சொன்னால் போடுவான். அந்த நிலைமை தான் இருக்குது. அதனால இப்போ இங்கே வந்து நாங்கள் வந்து இந்திய நாட்டை ஆள விட மாட்டான். அவன் ஹிந்தி தெரிஞ்சவன் தான் ஹிந்தி அவனுக்கு. நான் என்னால் முடிகிறது இந்திய நாட்டின் அரசியலை நான் தீர்மானிக்கணும்னா என் நிலத்திலிருந்து தான் தீர்மானிக்கணும். என் தயவு இல்லாமல் ஆள முடியாதுங்கிற நிலைமை வரும்போது எனக்கு ஒரு குறைந்தபட்ச அழுத்தம் கொடுக்கலாம், ஒரு தேவையை நிறைவேற்றி கொள்ளலாம். அதை விட்டுட்டு இப்போ மோடி பிரதமராவதை யார் தடுக்கிறது சொல்லுங்கள்? எல்லாரும் சொல்கிறாங்க பிரதமரை தேர்வு பண்ணிட்டு தேர்தல் நடத்துகிறாங்கன்ட்டு. எங்கே எதிரியே இல்லை. கண்ணு கட்டின வரைக்கும் ஒரு ஆளாக ஓடிட்டு இருக்கா. அப்படி என்னால் என்ன செய்ய முடியும்? ஏன் நிலத்துக்குள்ளே காங்கிரஸ் பிஜேபியை நுழைய விடாமல் அடிக்கலாம். எங்கள் பாட்டனார் சுந்தரலிங்கன் மாதிரி மன்னர் கட்டபொம்மை வெளியேறிட்ட பிறகு என்னை தாண்டி தாண்டா நீ இந்த கோட்டையை தொடணும்னு ஒரே ஆள் 8 நாளாக நின்று சண்டை போட்டிருக்காரு. அவர் பேரங்களாவது நாங்கள் நின்று வாடா வந்து வர்றான்னு நின்று சண்டை போடுவோமே ஒழிய சமரசம் செஞ்சு விட்டு கொடுக்க முடியாது. அவர் மாதிரி கூட்டணி வச்சுக்கிட்டு சாரணை நினைஞ்சிக்கிட்டு என் ஓட்டு ஒரு ஓட்டுனாலும் அவருக்கு எது கிடைக்கணும்? பிஜேபிக்கு எதுக்கு கிடைக்கணும்? எனக்கு எதுக்கு காங்கிரஸ்? எனக்கு எதுக்கு பிஜேபி? கச்சத்தீவில் ஒரு நிலைப்பாடு என்ன? மீட்பில் காவிரி நதிநீர், முல்லை பெரியாற்று, அணு உலை இருக்கணுமா மூடணுமா? அணுக்கழிவை எங்கே புதைக்கணும்? மீத்தேன் ஈத்தேன் ஏன் எடுக்கலை? காவிரி படுகையில் இருக்குது, கங்கை படுகையில் இருக்குல்ல, ஏன் அங்கே எடுக்கலை இங்கே எடுக்கிற? மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவிலேருந்து ஒரிசா வர போகுதுல்ல, அங்கேலாம் நீட்டுன்னு ஆய்வு செய்ய வேண்டியதானே, ஏன் தேனியில் வந்து எடுக்கிற? தேனி மலையும் ஏன் கூட ஏன் மேற்கு தொடர்ச்சியை சொல்கிற? இப்போ எதுக்கு நீ எனக்கு என் மொழிக்கு நிற்பியா? எல்லா மத்திய அரசின் திட்டம் போனால் இந்தி சமஸ்கிருதத்திலே வருது, இங்கிலீஷ் கூட வர்றதில்லை பெயர்கள். அப்போ எதுக்கு தான் நீ எனக்கு சொல்லு, எதுக்காக நிற்ப? எனக்கு நிற்பியா? எதுக்கு நிற்ப? அதனால் அது வெற்றி பேச்சது. 10 ஆண்டுகள் மன்மோகன் சிங்கு, 10 ஆண்டுகள் ஐயா மோடி. இந்த நாடு இதில் தமிழ்நாடை விடுங்க, மொத்தமாக இந்த நாடு ஒரு அரையங்களை வளர்ந்துருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் இந்திய நாட்டின் குடிமகன், நான் குடிமகன், நீங்கள் குடிமகன். உங்களுக்கென்று இந்த நாட்டில் இருக்கிற ஒன்று சொல்லுங்கள். போக்குவரத்து, கல்வி, மருத்துவம், சாலை போடுதல், பராமரித்தல், மின் உற்பத்தி, விநியோகம், இல்லை ஏர்போர்ட்டு, இல்லை துறைமுகம் எதாவது வச்சிருக்கீங்களா? எல்ஐசி இருந்தது, அதனே 60 விழுக்காடு பங்கு வித்துட்டீங்க. இராணுவமாக இருக்கா தம்பி? இராணுவத்துக்கு சீருடை தைச்சு கொடுக்குறது யார் தம்பி? இராணுவ வீரர்களுக்கு உணவளிக்கிற கேண்டீன் நடத்துகிறவன் யார் தம்பி? யாருன்னு சொல்லுங்கள். துப்பாக்கி ரஷ்யாவில், பீரங்கி இஸ்ரேலில், உலங்கூர்தி பிரான்ஸில், ரபேல் போர் விமானம் பிரான்ஸில். இந்த நாடுகள்கிட்டலாம் ஆயுதத்தை வாங்கி எந்த நாட்டில் சண்டை போட்டு நீ காப்பாற்றுவேன்? எதுலேயுமே உனக்குன்னு ஒன்றும் இல்லை, எனக்குன்னு ஒன்றும் இல்லை. அது ஒரே நாடு, ஒரே சட்டம், ஒரே தேர்தல். நேற்று இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் எத்தனை தேர்தல் வரும்போதெல்லாம் ஒரு இடைக்கால பட்ஜெட், எத்தனை பட்ஜெட்டை நீங்கள் பார்க்குறீங்க? 28 கோடி மக்களை வறுமையிலிருந்து மீட்டிருக்கோம்னு அம்மா சொல்கிறாங்கன்னா, வறுமையில் இருந்திருக்கான்ல இவ்வளோ காலம். 10 ஆண்டு கால ஆட்சியில்
10 ஆண்டு காலத்தை நிறைவு செய்யும்போது சொல்கிறீங்க இப்போ தான் நாங்கள் மீட்டுருக்கோம்னு. அவன்கிட்ட கேட்கணும். கொரோனா நேரத்தில் அம்மா நிர்மலா சீதாராமன் கொடுத்த பேட்டி 80 லட்சம் ஏழைகளுக்கு 5 கிலோ அரிசியும் 2 கிலோ பருப்பும் கொடுத்துருக்கோம்னு. 130 கோடி மக்களில் 80 லட்சம் ஏழைன்னு நிதியமைச்சரே ஒத்துக்கிட்டா நாடு எங்கே இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் டெவலப்பிங்கிறீங்க. நாங்களும் காதிலேயே தேனை ஊற்றுறீங்களாடா, வாயில் கொஞ்சம் ஊற்றுங்கிறோம். காதிலே தானே ஊற்றுறீங்க. தொழிற்சாலை, வேலைவாய்ப்பு, வளர்ச்சி, போயா இது எறும்பு நக்கிட்டு போகுது. காதில் நாக்கிலேயாவது ஊற்று. நாங்கள் கொஞ்சம் சப்பி சாப்பிட்றோம்னா அது ஊற்ற மாட்டான், காதிலேயே ஊற்றிட்டு போவோம். இப்போ அதே தான் நடக்குது. அதுதான் இந்த இடைக்கால பட்ஜெட்டு. அதை ஆதரிக்கிறவங்க, அந்த கட்சிக்கு கூட்டணி போகிறவங்க, ஆகா இப்படி ஒரு பட்ஜெட் இருக்குமாம்பாங்க. ஒரு கேள்வி கேளுங்க, இந்த ஜிஎஸ்டி நேர்முக வரி மறைமுக வரியால் வருவாய் பெருக்கம் எவ்வளவு ஒரு ஆண்டு ஒன்றுக்கு? இந்த ஆண்டு ஜிஎஸ்டியால் வந்த வருவாய் பெருக்கம் இவ்வளவு. அந்த நிதி பெருக்கம் எந்தெந்த வழியில் மக்களுக்கு நலத்திட்டமாக திரும்பி போகுது, அதை பட்டும் அம்மாவை ஒரு தடவை படிச்சோம். இல்லை அப்புறம் அது பேசி என்ன இருக்குது? சார், இப்போ நீங்கள் சொன்னதுபடி கண்ணு கட்ட தூரம் வரையும் எதிரிகளே தேரலன்னு சொல்கிறீங்க. அப்போ மோடி வர இது தேர்தலே வெற்றி பெறுறது வாய்ப்பு இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியுமே தம்பி. நீங்கள் இந்தியாவை காப்பாற்ற ஒரு கூட்டணி போட்டிய எங்கே இருக்குது? தெரிச்சு ஓடுறீங்கள தம்பி, செதற்கா மாதிரி ஓடுறீங்களே. அது ஒரு விலங்கா கூட்டணின்னு உங்களுக்கு தெரியும், சாதாரண குடிமகனுக்கே புரியும். தமிழ்நாட்டுக்குள்ளே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு ஒன்றா நிற்பாங்க, கேரளாவில் நிற்பாங்களா? மேற்கு வங்கத்தில் அம்மாவை காங்கிரஸ் ஆதரிக்குமா, கம்யூனிஸ்ட் ஆதரிக்குமா? மம்தாவுக்கு எதிராக அவங்க பிஜேபிக்கு ஓட்டு போட்டவங்க 2 பேரும். கேரளாவில் பினராயி விஜயனுக்கு எதிராக காங்கிரஸ் பிஜேபிக்கு ஓட்டு போட்டுச்சு. அது அவரே சொல்கிறாரு, நீங்கள் போட்டிங்களா இல்லையான்னு. அம்மாவே சொல்கிறாங்க, மம்தாவே சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு எதிராக பிஜேபிக்கு போட்டிங்கன்னு. பஞ்சாபில் அரவிந்த் கெஜ்ரிவாலை காங்கிரஸ் ஆதரிக்குமா எதிர்க்குமா? டெல்லியில் காங்கிரஸ் ஆதரிக்குமா எதிர்க்குமா? டெல்லியில் எதிரி, இந்தியாவில் கூட்டணி. பஞ்சாபில் எதிரி, இந்தியாவில் கூட்டணி. கேரளாவில் எதிரி, இந்தியாவில் கூட்டணி. மேற்கு வங்கத்தில் எதிரி, இந்தியாவில் கூட்டணி. இந்தியா தனியாக இருக்கா தம்பி? இதெல்லாம் சேர்ந்தானே இந்தியா. அப்போயும் உங்களுக்கு தெரியுதில்ல இது வேடிக்கையான கூட்டணி அப்படின்னு. நிதிஷ்குமார் ஒருத்தர் இருந்தார், அவர் போயிட்டார். அவர் காங்கிரஸை விட்டு அந்த கூட்டணியை விட்டு இந்தியா கூட்டணி விட்டு வெளியேறினவுடனே காலையில் விலகிறார், சாயந்தரம் ஆதரித்து நீ முதலமைச்சராருன்ட்டான். இதெல்லாம் நமக்கு அதுக்கு பாவம்பு பெரியவங்க விளையாட்டு மாதிரி. இது பெரியவங்க விளையாட்டு, ரசிச்சுக்கிற வேண்டியதான், வேற ஒன்றும் செய்ய முடியாது. விஜய் இப்போ அரசியலுக்கு வராது, வந்தால் மாற்றங்கள் தாக்கம் எப்படி இருக்கும் தமிழ்நாட்டில்? தம்பி அவர் என்ன தத்துவத்தை எடுத்து வச்சு தம்பி நிற்கிறாருன்னு எப்போவுமே ஒன்று தம்பிக்கும் சேர்த்து சொல்கிறேன், உங்களுக்கும் சொல்கிறேன். தொடங்குதல் எளிது, தொடர்வது ரொம்ப கடினம். அப்போ தொடங்குறது போது இருக்கிற ஆர்வமும் அந்த ஈடுபாடும் கடைசி வரை தொடர்ந்து இருந்ததுன்னா யாரும் வெல்லலாம். அதில் தம்பி மட்டும் விதிவிலக்கு இல்லையா? தொடர்ச்சியாக நிற்கணும். இப்போ நான் நீ தோக்கடி, இதுக்கு மேலே தோக்கடிக்கவே நீ முடியாது, அவ்வளோ தோற்றுருக்கேன் நான். அதனால நான் போட இந்த தேர்தலில் இன்னொன்று அப்படி போயிட்டே இருப்பான். அதனால ஒன்றும் இல்லை. ஸோ நடிகர் விஜய்க்கு சீமான் சொல்லக்கூடிய அறிவுரைகள் ஏதாவது இருக்கா? தேர்தல் இந்த அரசியல் 15 வருஷமாக இருக்கிறீங்க, அவர் புதுசாக வராரு, ஏதாவது அறிவுரைகள் இருக்கா? இதெல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படிங்கிறது. அதுதான் அவர் என்ன கோட்பாடை வைக்கிறாருன்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் பேசணும். தொடங்கும் போது இருக்கிற ஈடுபாடு கடைசி வரை இருக்கணும், தொடரணும். ஏன்னா ஒன்று தான் நான் சொல்ல நினைப்பேன், இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழலில் ஒரு கட்சி ஒரு நடிகருடைய ரசிகர்கள் மட்டும் வாக்கு செலுத்தி வென்று நாட்டை ஆளுவது என்பது சரித்திர புரட்சி ஆயிரும். ஆனால் வெகுவான மக்களை நம்ம இழுக்கணும். எம்ஜிஆருக்கு அது இருந்தது, அதனால் அவருக்கு பொதுவான மக்களின் ஆதரவு இருந்தது. அன்னைக்கு பெரிய வெற்றிடம் இருந்தது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், மக்களின் மண்ணை வெல்வதற்கு முன்பு மக்களின் மனத்தை வெல்லணும், மக்களின் இதயத்துக்கு நெருக்கமாக இறங்கி செல்லணும், அதை செய்யணும். அதை செய்கிறது ஒரு நாள் 2 நாளில் நடக்காது. அது ஒரு 4-5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் பயணம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் அது நெருங்க முடியும். அதை செய்யணும், அதை தம்பி செய்வார்னு நான் நம்புகிறேன். அது மக்களின் மனதை விஜய் வெல்வார் சொல்கிறீங்க. வெல்லணும்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். மண்ணை ஆளணும்னா முதல்ல மக்களின் மனதை வெல்லணும்.